எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ட்ரக் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். என்னென்னாக்கா, இங்கேருந்து வண்டி கிளம்புனாக்கா எனக்கு டிரான்சிட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். இந்த டைமுக்குள்ளே ரீச் ஆகணுன்னாக்கா வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் அது கரெக்டான டைமில் போக முடியும். இந்த தொழிலில் 51 வருஷமாக வேலை செய்துருக்கிறேன். ஆயிரம் காலத்தில் நாங்கள்லாம் வேலையை தேடி போயிட்டு கஸ்டமரை பிடிச்சின்னு நாங்களாம் வேலை செய்வோம். இப்போ அது மாதிரி கிடையாதுங்க. இந்த சர்வீஸ் மண்டியில் சேர்ந்ததுனால எங்களுக்கு எங்களை தேடி இந்த சர்வீஸ் மண்டி மூலமாக எங்களுக்கு வேலை வருது. வண்டி நிறையா ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன்ஸ் எனி ப்ராப்ளம் சர்வீசஸ் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய லேபர்னு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. வண்டியை பூரா பிரேக் டவுன் வேலையெல்லாம் பார்க்குறேன். எனக்கு 2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருது. அவங்க மூலிமா பார்க்கறதுனால எனக்கு ஈஸியாக வேலையை முடிஞ்சிருது. பேமெண்ட்டும் அவனுக்கு ஆன்லைன் மூலிமா நான் கொடுத்துட்றேன். 75% வெள்ளூரில் சர்வீஸ் மண்டி யூஸ் பண்ணுறாங்க சார். எல்லாம் மெக்கானிக்கும் ஒரு வருஷத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 300-350 வண்டி நான் வேலை பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் பிரேக் டவுன் ஆகும்போது எங்களால் அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகிடுது. இது பெனால்ட்டி கிளாஸ் இருக்கிறதால எனக்கு பெனால்ட்டி ஸ்டார்ட் ஆகிடும். வேலை செய்த லேபருக்காக கஸ்டமரை போய் தேடி பார்த்து அவர்கிட்ட போய் பணம் வாங்குறதுல ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் ஆகுங்க. இப்போ இந்த சர்வீஸ் மண்டி ஆப்ஸ் வந்ததுனால வேலை செய்த வேலைக்காக கூலி பேங்க் மூலமாக ஆன்லைன் மூலமாக பேங்க் மூலமாக எங்களோட அக்கௌண்ட்டில் சேர்ந்துருக்கு. இது பெரிய வரப்பிரசாதம். சர்வீஸ் வண்டி பற்றி 1 மாதம் முன்னாடி தெரிஞ்சுட்டாங்க. சர்வீஸ் வண்டியில் ஒரு 60 வண்டி வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். தமிழ்நாடு விட்டுட்டு அதர் ஸ்டேட் போகிறப்பங்க அந்த சைடில் பார்த்தா வண்டி பிரேக் டவுன் சொன்னால் மெக்கானிக் ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு டிரைவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சர்வீஸ் மண்டி கான்டாக்ட் பண்ணுறப்ப தெளிவான மெக்கானிக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துறாங்க. சில வண்டி ஓனர் சர்வீஸ் வண்டி நிறுத்தினால நல்ல மெக்கானிக் வேலை செய்வார், நம்பிக்கை வருது. ரிப்பேர் மட்டும் இல்லாமல் வீல் ஹெல்மெட்டும் நம்மளால பண்ண முடியாது. அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது சார். மொபைல் ஆப்லேயே எல்லாமே செக்அப் பண்ணி கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணிட்டு இருக்கு. வேறு வெளியூர் வண்டி எல்லாமே வருது. வேலை வெளியில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வேலையில் என்னென்ன வேலை நடந்துன்ற டீட்டெயிலு நம்ம ஆப் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் எடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுன்றத வேலையை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 50 வண்டி வேலை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என் கேரேஜில் ஒரு 20 வண்டி எக்ஸ்ட்ரா வருது. ஆந்திரா பக்கத்தில் விஜயவாடா நியர்பை ஒரு பிரேக் டவுன் ஸோ அப்போ சர்வீஸ் மேனில் அட்டன் பண்ணி அந்த லொக்கேஷன் க்ரியேட் பண்ணி கரெக்டாக லொக் பண்ணேன். ஸோ ஒரு மெக்கானிக் கூப்பிட்டாரு. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம் கஸ்டமர் கேர் என்னை கூப்பிட்றாங்க. ஸோ அந்த இடத்துல லாங்குவேஜ் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த மெக்கானிக் அந்த நைட்டு அட்டன் பண்ணாங்க. ஸ்பேர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ மெக்கானிக் லேபரும் பண்ணிவிட்டு அன்றைக்கே நான் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஸோ வண்டி 3 ஹவர்ஸில் போயிடுச்சு. சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா இன்றைக்கி நிறையா லாஸ். ஏன்னா தட் இஸ் அ ஃபார்மாட் ட்ரக். அது டெலிவரி அந்த அன்றைக்கி டைமில் ஃப்ளைட் கன்ஃபர்மேஷன் ஆகணும். இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஸோ அது ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு சர்வீஸ் வண்டி என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எனக்கு இந்த ஆப் மூலியமாகவே தெரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீகால் இன்ஜின் இதெல்லாம் லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் இந்த ஆப் மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். சர்வீஸ் வண்டி மூலமாக பிஸ்னஸ் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்குது. இதனால் பசங்களை நல்லா மகிழ்ச்சியாக வீட்டில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எண்டன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளீட் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நியர்லி 50,000 to 70,000 rupees சேவிங்ஸ். BS4 வண்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு வந்தோம். அவங்களே வண்டி எடுத்துன்னு எனக்கு BS4 வண்டி பற்றி எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. டூல் கிட்டும் கொடுத்தாங்க. சர்வீஸ் மண்டியில் சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். வண்டி ஓனருக்கும் நல்லா இருக்குது, எனக்கும் வேலை நிறையா வந்துகிட்டு இருக்கு. சர்வீஸ் மண்டி ஆப்ஸ் நாங்கள் சேர்ந்ததுனால அசோக் லேண்ட் 800 அசோக் லேண்ட் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு வண்டி எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஒரு பார்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுங்க. சர்வீஸ் வண்டி மெக்கானிக்காக இருக்குது நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன்.